எந்த நம்பிக்கை என்றால் மார்ட்டின் லூத்தர் என்ற தப்பறையாளரின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் இருந்து கொண்டு கேட்கிறார்கள். அந்த நம்பிக்கை எது என்றால், பாவம் செய்தால் நரகம், புண்ணியம் செய்தால்தான் மோட்சம் என்ற நம்பிக்கைதான் மார்ட்டின் லூத்தர் போதித்த தப்பறை. இது தப்பறை இல்லாத நம்பிக்கை என்று பார்த்தால் இந்தியாவில் கிறிஸ்தவ மதமே தேவையில்லை என்றாகிவிடும். ஏனென்றால் மற்ற எல்லா மதமும் மார்ட்டின் லூத்தர் கருத்தை தான் சொல்கிறது. கத்தோலிக்க மதம் மட்டும்தான், சிசிசி மட்டும்தான் கேட்டால் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் செயல்படுகிறது. இந்த இரண்டு விதமான நம்பிக்கை குறித்து தான் மத்தேயு 7வது அதிகாரம் கூறுகிறது. 2வது வசனம் முதல் வாசிப்போம். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த அளவை தான் அது. 2 விதமான அளவை நம்முடைய உலகத்தில் இருக்கிறது. ஒரு அளவை என்பது மனித மரபு, மனித சட்டம், இதன் அடிப்படையில் தீர்ப்பிடுவது. மற்றொரு அளவை என்பது கடவுளின் குடும்பத்தின் மீதுள்ள நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்புனா ஒரு விஷயத்தை கணிப்பது. தீர்ப்புனா உதாரணத்திற்கு பிரேசலாடே வச்சுக்குவோம். பிரேசலாடு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம தீர்ப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவெடுக்கும்போது 2 விதமான அளவையில் அதை பார்க்கலாம். ஒன்று மனித சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கலாம், மற்றொன்று கடவுள் சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். 2 விதமான அளவை சட்டம். அப்போ மனித சட்டத்தின் அடிப்படையில் அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அது என்ன? கடவுளை புகழ்கிறோம், ஆண்டவரை புகழ்கிறோம். இதில் என்ன தவறு இருக்கு? தவறு இல்லை. சரணம் அடைகிறோம், சாமி சரணம், அதில் தவறு இல்லை. இதெல்லாம் மனித சட்டத்தின்படி அது தவறில்லை. கடவுள் சட்டம்னு வரும்போது தான் எங்கே வருகிறோம் என்றால் கடவுளின் உறவை கேட்கும் செயல். அப்போ கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் நல்ல செயல் இல்லை என்று எந்த அளவை சொல்கிறது என்றால் கடவுள் சட்டம் என்ற அளவை தான் அதை சொல்கிறது. அதனால்தான் மேற்கொண்டு வாசித்தால் உங்களுக்கு புரியும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரைக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது நீங்கள் எல்லாம் 1000 தடவை வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கோணத்தில் வாசித்திருக்க மாட்டீர்கள் அல்லவா? எந்த கோணத்தில் என்றால், மரக்கட்டை என்பது எவ்வளோ பெரிய தவறு என்றால் உங்கள் உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் தவறு. துரும்பு என்பது மனித சட்டத்தை மீறிய பாவங்கள் என்ற கரை. துரும்பு போன்றது, அதாவது சின்னது, உறுத்தலாம், குறை இருக்கலாம், ஆனால் கண் தெரியும். மரக்கட்டை கண்ணே தெரியாது. அவ்வளோ பெரிய தவறு. ஏன் தவறு என்றால் நாம் பிறப்பதே கடவுளின் குடும்பத்தில் சேரதான். அதை நான் வேண்டாம் என்று சொன்னால் நான் தான் பெரிய தவறு செய்கிறேன். மனித சட்டத்தை மீறியவர்கள் சிறிய தவறு. அதாவது 2 பேருக்கு இங்கே துரோகம் நடக்கிறது. 2 பேர் மனது புண்படுகிறது. ஒன்று மனிதர்கள் மனது புண்படுத்தப்படுவது ஒரு பாவம், இன்னொன்று கடவுளுடைய மனது துன்புறுத்தப்படுவது இன்னொரு பாவம். நம்ம திருத்தந்தை கூட அந்த பாடல்கள் குறித்த அபாயம் குறித்து பேசையில் அதை சொல்வார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இது கடவுளுக்கு உகந்ததல்ல, கடவுளை புண்படுத்துவது, கடவுளுக்கு அது செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது என்னன்னா மக்களுக்கு அதெல்லாம் புரியல. கடவுளை புண்படுத்துறதுன்னா என்ன, அது புரிய மாட்டேங்குது. இதான் அந்த இடம். எந்த இடம்னா, ஒருத்தர் உறவே கேட்கலன்னா
அவன் கண்ணில் பெரிய ஒரு மரக்கட்டை இருக்கிற அளவுக்கு அது ஒரு உறுத்தும் செயல் இருக்கிறது. மனிதர்களுக்கு எதிரான பாவம் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, அற்ப பாவம் சாவான பாவம் அதெல்லாம் சொல்லுவோம் அல்லவா. அந்த அற்ப பாவம் சாவான பாவம்னு சொல்லி அதை சிம்பிளாக முடிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சாவான பாவம்னா என்னங்கிறதுக்கு பொருள் தெரியாமல் போய்விட்டது குருக்களுக்கு. அதனால தான் நம்ம வேறு வார்த்தை பயன்படுத்தும் போது நேரம் அதிகமாகி விடுகிறது. சாதாரண ரெண்டு வார்த்தையில் நம்ம தியாலஜிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக போயிடும். ஆனால் என்ன ஆகுன்னா, அதுக்கே அர்த்தம் தெரியாத நிலைக்கு திருச்சபை வந்து விட்டதால் வெறும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், அதற்கு பொருள் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால என்ன கேட்குறாங்கன்னா, இதில் என்ன தப்பு இருக்குது, பிரைஸ் தி லார்ட் சொன்னால் என்ன தப்பு? ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா, பிரைஸ் தி லார்ட் சொல்கிறதுல எப்படி அது துரும்பாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, அது துரும்பு இல்லை, அது மரக்கட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன, உறவு வேண்டாம் என்று சொல்லும் செயல். ஏன்னா ஒரு வாழ்த்து நம்ம உறவு வேண்டாம்னு சொல்லும் செயலாக எப்படி மாறும் என்று ஒரு சிலர் கேட்பார்கள் அல்லவா. அப்போ அவர்களுக்கு இன்னொரு இடம் வாசித்து காட்டுகிறேன். இதில் நம்ம ஒன்லி டிஸ்கஸ் தான் பண்ணுறோம், நாம் கேட்பவர்கள் மீது உள்ள குறையாக இல்லை. திருச்சபையில் இது போன்ற குறைபாடுகள் இருப்பதால் நாம் எப்படி அதை திருத்துவது என்பதை இங்கே நாம் டிஸ்கஸ் பண்ணுவதாக பார்க்க வேண்டுமே தவிர அதை மாற்றி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ 2 யோவான் 7 அதிலேருந்து வாசித்து பார்ப்போம். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். ஏமாற்றுவோர் யார்? இந்த ஏமாற்றுவோர் யார்? மனித சட்டத்தை கோட்பாடுகளாக கற்பிக்கிறார்களோ. மார்ட்டின் லூத்தர்லாம் அப்படித்தான், மனித சட்டத்தை தான் கோட்பாடாக கற்பிக்கிறார். இன்றைய அருங்குடை இயக்கம் அதை செய்கிறது, மனித சட்டத்தை தான் கோட்பாடாக பார்க்கிறது ஒழிய இறை சட்டமான அந்த நற்கருணை நம்பும் செயலை ஒரு கோட்பாடாக அவர்கள் பார்க்கவில்லை. நற்கருணையில் இயேசு இல்லைன்னு சொன்னால் பாவம், அப்படிதான், அது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. அதனால் நாங்கள் இயேசுன்னு ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்குள்ள மரியாதை தருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதை நம்பி வாழ்கிறோம், அது எங்களை மீட்கும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இல்லை. அதனால் மீட்பு கிடைக்கக்கூடிய தூயாவி ஜபத்துக்கு நாங்கள் போகிறோம் என்று வெளியேறி விடுகிறார்கள். கேட்டு பாருங்கள் என்ன சொல்வார்கள். இதற்கான வார்த்தை என்னன்னா, அங்கே போனால் ஆசீர்வாதமாகி இருக்கிறது. என்ன ஆசீர்வாதமாக இருக்குது? சிலுவைகள் இல்லை. அதே நான் நற்கருணை நம்பி வேண்டிட்டு இருந்தேன்னா ஒரே சிலுவை. உதாரணத்துக்கு பாடுபட்ட சிறுவத்தை என் வீட்டில் வைத்தால் ஒரே கஷ்டம், அதனால் ஓடி போய் கபியில் தூக்கி போட்டு வா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அதுபோன்ற எண்ணம் படைத்தவர்கள் தான் அருங்குடை இயக்கத்தினர். அவர்கள் கஷ்டத்தை விட்டு ஆசீர்வாதத்தை தேடி செல்பவர்கள். அந்த ஆசீர்வாதம், அதாவது கஷ்டமற்ற நிலை, அது அவர்கள் மனித மரபிலிருந்து கற்றுக்கொண்டது. ஆனால் ஏமாற்றுவோர் பலர். ஏமாற்றுவோர்னா யாரு? மீட்பு எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் வேறொரு இடத்தை காட்டினால் அதற்கு பேர் ஏமாற்றுவோர், ஏமாற்றுதல். அதுக்கு நான் வாரம் அடுத்தது அதுக்குள்ள வசனத்தை காட்ட. அது முன்னாடி இது வாசித்துருவோம், எப்படி ஒரு வாழ்த்து நம்மை பாதிக்கிறது என்று. ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர், இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர், அதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இயேசு ஏன் மனிதனாக வந்தார் என்றால், மனிதனுக்கு உறவு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் மனிதனாக வேண்டும் என்று நாம் அதில் படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம்.